ஓம் சாந்தி. நாம் ஸ்ரீமத் படி நடந்து ராஜ்யத்தை அடைகின்ற ஆத்மா. நாம் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா. நாம் திட சங்கல்பம் என்ற பெல்ட்டை கட்டிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. ஆத்மாக்களாகிய நம்முடைய அன்பு ஒரு தந்தையிடம் இருக்கின்றது. தந்தை நமக்கு ஆத்மாவிடம் அன்பு செலுத்த கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நாம் தந்தையை நினைவு செய்து நம்முடைய பாவங்களை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம். தந்தை ஆசிரியர் நமக்கு மாயையை வென்றவர்களாக ஆவதற்காக யுக்தி கூறுகின்றார். நாம் ஆசானை அறிந்து கொண்டு நினைவு செய்வதால் குஷி இருக்கின்றது. முயற்சியும் செய்து கொண்டிருக்கின்றோம் மற்றும் நன்றாக சேவையும் செய்கின்றோம். நாம் மாயையை வென்றவர்களாக ஆகின்றோம். நம்முடைய ஆத்மாவின் அன்பு பரமபிதா பரமாத்மாவோடு இருக்கின்றது. நாம் பாவாத்மாக்களாக இருந்தோம். இப்போது புண்ணிய ஆத்மாவாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். யோக பலத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது. நாம் மாயையை வென்றவர்களாக உலகத்தை வென்றவர்களாக ஆகின்றோம். நமக்கு இப்பொழுது ஆசிரியர் கிடைத்திருக்கின்றார். நாம் சொர்க்கவாசியாக இருந்தோம். இப்போது மீண்டும் ஆகின்றோம். எந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவிற்கு பதவியை அடைகின்றோம். நாம் இப்போது தந்தையின் மூலம் ஞானத்தின் அதிகாரமுடையவர்களாக ஆகியிருக்கின்றோம். 84 பிறவிகளின் சக்கரம் பாரதத்தை பற்றிதான். பாரதம்தான் அழிவற்ற கண்டமாக இருக்கின்றது. நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்துவிட்டு திரும்பி செல்கின்றோம். இப்போது நமக்கு மூலவதனம், சூட்சமவதனம், தூலவதனம் என அனைத்தும் நினைவிருக்கின்றது. நாம் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தூய்மையாக வேண்டும் என்ற கவலை மட்டுமே இருக்கின்றது. நாம் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே இந்த பழைய உலகத்தின் மீது பற்றை அழித்து விடுகின்றோம். கைகளின் மூலம் காரியம் செய்து கொண்டே புத்தி தந்தையின் பக்கம் இருக்கின்றது. நாம் நம்முடைய பிரிய தர்ஷனை அதிகமாக நினைவு செய்கின்றோம். தந்தையை மிகவும் நல்ல விதத்தில் நாம் நினைவு செய்கின்றோம். அப்போது விகர்மங்கள் விநாசமாகின்றன. மேலும் நாம் சதா
ஆரோக்கியமானவர்களாக ஆகின்றோம். இந்த யோக பலத்தின் மூலம் நாம் 21 பிறவிகளுக்கு ஒருபோதும் நோயற்றவர்களாக ஆக மாட்டோம் என்று தந்தை உத்தரவாதம் அளிக்கின்றார். நாம் தான் ராஜ்யம் செய்திருந்தோம், பிறகு இழந்து விட்டோம். இப்போது தந்தை மீண்டும் வந்திருக்கின்றார். அவரிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை அடைகின்றோம். இப்போது நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்கின்றோம். நாம் அனைவரும் ஒரு ராமனுடைய சீதைகளாவோம். இப்போது நாம் மாஸ்டர் ஞானக்கடலாக, ஞானக்கடலின் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம். நாம் ஞான நதிகளாவோம். நாம் ராஜயோகிகளாவோம். நாடகத்தின்படி தந்தை மீண்டும் குடும்ப தர்மத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். தந்தை மிகவும் அன்பானவர். அவரிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் மற்றும் சக்கரத்தையும் நினைவு செய்கின்றோம். நாம் எவ்வளவு உயர்ந்த வருமானத்தை சம்பாதிக்கின்றோம். நம்முடையதுதான் சேமிப்பாகின்றது. தந்தை கள்ளம் கபடமற்ற வியாபாரியாக இருக்கின்றார். ஆகையினால் நமக்கு ஒரு பிடி அவளுக்கு பதிலாக 21 பிறவிகளுக்கு மாளிகை கொடுத்து விடுகின்றார். நம்பர் 1 கள்ளம் கபடமற்றவர் பகவான் தான். நாம் தந்தை உடையவராகி சேவை மட்டும் செய்கின்றோம். இப்போது தந்தையின் ஸ்ரீமத்படி நடக்கின்றோம் மற்றும் ராஜ்யத்தை பெறுகின்றோம். நாம் தந்தையிடம் கூறுகின்றோம், நாம் ராஜ்யத்தை அடைய வந்திருக்கின்றோம், அதுவும் சூரிய வம்சத்தில். யாராவது ஏதாவது தவறு செய்து கொண்டிருந்தால் இரக்கம் நிறைந்த திருஷ்டி மூலம் அவரை நாம் மாற்றிவிடுகின்றோம். யாராவது எதிரில் பாறாங்கல்லாக வந்து நின்று விடுகிறார் என்றால் நம்முடைய வேலை அதை கடந்து சென்று விடுவதாகும். இதற்காக நாம் ஒவ்வொருவரின் விசேஷத்தன்மையை பாடுகின்றோம். மனதின் சுபபாவனை மூலம் ஒருவர் மற்றவரின் சகயோகியாகி முன்னேறி செல்கின்றோம் மற்றும் முன்னேற்றுகின்றோம். நாம் ஸ்ரீமத்படி ராஜ்யத்தை அடைகின்றோம். ஒரு பிடி அவளை கொடுத்து 21 பிறவிகளுக்கான மாளிகையை பெறுகின்றோம். எதிர்காலத்திற்காக வருமானத்தை சேமிக்கின்றோம். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே இந்த பழைய உலகத்திலிருந்து பற்றை நீக்கி முழுமையாக தூய்மையாக ஆகின்றோம். அனைத்தையும் செய்து கொண்டே புத்தி தந்தையின் பக்கம் ஈடுபட்டிருக்கின்றது.
மனதின் சுபபாவனை மூலம் ஒருவர் மற்றவரை முன்னேற்றக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா நாம். திட சங்கல்பம் என்ற பெல்ட்டை கட்டிக்கொண்டு இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.